அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் தலைகீழாக மாறப்போகும் உங்களுடைய வாழ்க்கை. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியன், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும், செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோக, தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பலத்தில் இருக்கிறார். அது அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட சுக்கிரனை பொறுத்தவரை அஷ்டமஸ்தானம் கெட்ட ஸ்தானம் கிடையாதுங்க. அதோடு அவருடைய சொந்த வீடு என்பதால பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமா தான் அடுத்த 7 நாட்களுமே அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களுக்கு 3ஆவதாக அவர் 7ஆம் பார்வையாக தன குடும்ப ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். குரு 5ஆம் பார்வையாக ராசியை பார்வையிடுகிறார். இவை எல்லாமே துலாம் ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால துலாம் ராசினியர்களுக்கு தொழில் முன்னேற்றம் அதிகரிக்குங்க. போட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த போட்டிகள்ல இருப்பவர்கள் விலக இருக்காங்க. அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஆசை வருங்க. அது மட்டும் இல்லாம சிலர் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவதற்கான அற்புதமான அனுபவங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்கள் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. இருந்தாலும் கூட உங்கள் உடன் இருப்பவர்களை நீங்கள் அதிகம் நம்ப வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. யாரை பற்றியும் யாரிடமும் குறை கூற வேண்டாம். உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அவற்றை மட்டும் சரியாக செய்தால் போதுமானதாக அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி, ராகு கூட்டு சேர்க்கை, செவ்வாய் பார்வை என இருப்பதால் குழந்தைகள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை. ஏனென்றால் அவர்கள் திசை மாறுவதற்கும் வழி மாறுவதற்கும் நண்பர்கள் மூலம் தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக வாய்ப்பு உண்டு என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், எங்கு போகிறார்கள், எங்கு வருகிறார்கள், யாருடன் பேசுகிறார்கள், சமூக வலைதளங்களில் என்ன செய்கிறார்கள் என்பதை உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் அமைஞ்சிருக்குது. இந்த வாரத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை உங்களால் கண்டு கொள்ளவே முடியாது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சியை விட்டுவிட வேண்டாம். தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. சற்று நீங்கள் முயற்சித்தால் தான் வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டு வாய்ப்பு வரும்போது வரட்டும் என்று இருந்தீங்கன்னா நிச்சயமாக வாய்ப்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவுதாங்க. அதனால் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் துணிந்து மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லைங்க. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதையே கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. சுக்கிரனும் ராகுவும் அனுகூலமாக இருப்பதால் எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்நிய நாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய எதிர்பாராத வருகை மனதிற்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளிக்குங்க. மோட்சக்காரகரான கேது கன்னியில் நிலை கொண்டிருப்பதால மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். மகான்கள், ஆன்மீக பெரியோர்கள் ஆகியோரின் ஆசையும் அருளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. பிரசித்தி பெற்ற சேத்திரங்கள் தரிசனம் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு கங்கா ஸ்தான பாக்கியம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம்
துலாம் ராசினியர்களுக்கு அந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் அந்யோன்யம் இந்த வாரத்தில் அதிகரிக்குங்க. அஷ்டம ராசியில் குருவும் பூர்வ புண்ணிய ராசியில் சனி பகவானும் அமர்ந்திருப்பதால் குடும்ப பிரச்சனைகளினால் மன அமைதி சற்று பாதிக்கப்படும். அது மாதிரியான நேரங்கள் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணியாற்றும் இடத்தில் பொறுப்புகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். உழைப்பு கடினமாகுங்க. உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. ஆனால் இதனை தட்டி மறுப்பதற்காகவே உங்களுடன் இருப்பவர்கள் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் நிர்வாகத்தினரை உங்களால் திருப்தி செய்ய இயலாது. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய பிரச்சனைகள் உருவாகுங்க. ஏற்கனவே அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசியினர் சக ஊழியர்களுடனும் மேலதிகாரிகளுடனும் சற்று அனுசரித்து சாதுரியத்துடன் பழகுவது நல்லது. இன்று வளைந்து கொடுத்தால்தான் நாளை நிமிர்ந்து கொள்ளலாம் என்பதை மறந்துவிட வேண்டாங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எல்லா விதத்திலும் முன்னுக்கு பின் முரணாக இல்லாமல் விட்டு கொடுத்து நடப்பது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விற்பனையும் லாபமும் ஒரே சீராக இருக்குங்க. போட்டிகள் கடுமையாக இருந்தால் அவற்றை சமாளிக்கும் திறனை சுக்கிரனும் ராகுவும் அளித்தருள்வாரு. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எளிதில் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சக கூட்டாளிகள் உண்மையாக நடந்து கொள்வாங்க. அளவோடு புதிய விற்பனை நிலையங்களை திறக்கலாம். ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு உற்சாகத்தை அதிகரிக்க வைக்குங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரன் நல்ல சுபபலம் பெற்று வலம் வருகிறார். இதனால் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க. எளிதில் உணர்ச்சி வசப்படுவதால் தவறுகள் செய்ய வாய்ப்புகள் உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. கூடுமான வரைக்கும் எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்தி கொண்டால் தவறான முடிவுகள் ஏற்படுவதை உங்களால் தவிர்க்க இயலுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கட்சியில் ஆதரவு நீடிக்குதுங்க. இருப்பினும் சனி மற்றும் குருவினுடைய நிலைகளினால கட்சியில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மேலிட தலைவர்களுக்கு உங்களை பற்றி தவறான செய்திகள் செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. சனி மற்றும் செவ்வாயினுடைய நிலை குறிப்பிட்டு காட்டுதுங்க. கட்சியை சேர்ந்த எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம் என எச்சரிக்கை செய்கின்றன கிரக நிலைகள். வெளிப்பார்வைக்கு இனிமையாக பேசுபவர்களுடைய உள்ளத்தில் உள்ள விஷத்தை எடுத்து காட்டுவதில் கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அது மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டம் முழுவதும் கிரகநிலைகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் முழுமையாக ஈடுபடுங்க. படித்தவற்றை தேர்வுகள்ல மறக்காமல் எழுதும் நினைவாற்றலை புதனும் ஏனைய மற்ற கிரகங்களும் தந்தருள்றாங்க. அதே போல மாணவ மாணவிகள் விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஒருவேளை வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் உழைப்பு கடினமாக இருக்குங்க. இருந்தாலும் விளைச்சலை கண்டவுடன் மனம் உற்சாகம் அடையும். உங்களுடைய விளை பொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்குது. இவற்றிற்கு காரணம் விவசாயத்திற்கு அதிகாரம் கொண்டுள்ள செவ்வாய் கிரகம் சுபபலம் பெற்று வலம் வருவது தாங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் சற்று அதிகமான பணம் விரயமானாலும் பற்றாக்குறை ஏற்பட சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 8ஆம் இடமாகிய அஷ்டம ராசியில் சஞ்சரித்தாலும் அந்த தோஷத்தை சுக்கிரனின் சுபபலம் குறைத்து விடுதுங்க. உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் எளிய சிகிச்சையினாலேயே குணமாகிவிடும். சுக்கிரனின் சக்தி
பணிச்சுமையினால் வேலைக்கு சென்று வரும் துலாம் ராசி பெண்மணிகளுக்கு அலுவலக பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருப்பினும் அதற்கான கூடுதல் கூலியை பெற்று தந்து விடுவார் சுக்கிரன். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசி பெண்களுக்கு சிறிது தாமதமானாலும் மனதிற்கு உகந்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வணங்குங்க. ருண விமோச்ச சோஸ்திரம் சொல்லுங்கள், நன்மைகள் உண்டாகும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவு